மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக அருமையாக கிராமத்து ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ கிளி மீன் எடுத்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மீனோடைய தலையையும் வால் பகுதியையும் மட்டும் வச்சு நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொன்னிறமானதும் 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுடலாம். இப்போ 20 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டை நல்லா வாசனை வரும் வரைக்கும் வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வாசனை வந்த பின்னாடி அப்புறமா 30 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்த பின்னாடி இதில் 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். அப்புறமா காரத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிளகாய்த்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகும் வரைக்கும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். பொடியோட வாசனை போய் நல்லா வதங்கியதும் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி எடுத்துடலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனுடைய மண்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு இதை 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுறலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்து ஸ்டவ்வை சிம்லே வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே மீன் குழம்ப கொதித்து வற்ற விட்டுறலாம். மீன் துண்டுகளை சேர்த்த பின்னாடி ரொம்ப நேரம் குழம்ப கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா மீனெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். அதனால் ஸ்டவ்வை சிம்லே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் குழம்ப கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மீன்லாம் நல்லாவே வெந்துருச்சு. எதுவுமே கரையலை, நல்லா வெந்துருச்சு. இவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா சுடு சாதத்தை கூட போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். மறுநாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு செய்யலான்னு பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.